கண்டிங் சேனல் பீப்புள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே சூப்பராக வைரல் ஆகிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாவுடைய மேரேஜ். எஸ், தியா அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜயகுமார் சாரோட ஒரு பேத்தி அப்படின்றவங்க தான் தியா. அவங்களோட மேரேஜுக்கு எல்லாருமே பயங்கரமாக வந்திருந்தாங்க. பயங்கர ஆடம்பரமாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்னப்பா இது மேரேஜா இல்லைனா எதனா ஊர் திருவிழாவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்படியப்பட்ட ஒரு மேரேஜுக்கு கண்டிப்பாக சீர்வரிசையெல்லாம் கொடுக்கறது எப்படி இருந்திருக்கும், எதனா கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அந்த க்யூரியாசிட்டியை நான் கிளியர் பண்ணுறேன். வாங்க எங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகை பங்களா வீடு அதை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பங்களா வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பெரிய ஏக்கர்கள் கொண்ட ஒரு பங்களா வீடாம். அதில் ஒரு மொத்த கூட்டு குடும்பமே இருக்கா மாதிரி அளவுக்கு ஒரு பங்களா வீடை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளோட விஜயகுமார் சேனலோட ஃபேமிலிஸ் எல்லாமே சேர்த்து எங்களோட வீட்டிலேருந்து ஒரு சீர்வரிசையாக இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி மாளிகை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அரண்மனை அளவுக்கு அந்த வீடை டிசைன் பண்ணியிருக்காங்களாம். அதில் வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், அது மட்டும் இல்லாமல் கார் விடுறதுக்காக தனியாக கேரேஜ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சினிமா தியேட்டருக்குள்ளேயே இருக்காம், ஜிம்முக்குள்ளேயே இருக்காம். வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு ஒரு மளிகை கடை தான் வீட்டுக்குள்ளே இல்லை, மற்றபடி நீங்கள் எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ளேயே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் சூப்பராக பில்டப் பண்ணிக்கலாம், சூப்பராக அதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடியே தியாவுடைய அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆல்ரெடி பர்சனலாக ஒரு வீடை பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடு அப்படின்னும் போது தியாவுக்கு இப்போ ஆல்ரெடி 2 வீடுகள் வந்துருச்சு. தாத்தா சைட்லேருந்து வந்துருச்சு, அம்மா சைட்லேருந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட தியாவும் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இதோட ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மேரேஜ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நம்மளோட விஜயகுமார் சாரோட ஃபேமிலி சைட்லேருந்து அவங்களுக்கு சடங்குகள் அப்படின்றது ஊர் சைடில் பண்ணுவாங்களாம். அதுதான் ரொம்பவே இன்னும் பெரியான விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ சடங்குகள்லாம் இன்னும் நடக்கலை, அதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சடங்குகள் அப்படின்ற போது மாப்பிள்ளை அது மட்டும் இல்லாமல் பொண்ணு இவங்களை ரிலேட்டடாக இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊர் சைடில் சடங்குகள்லாம் பண்ணும்போது நிறைய போட்டிகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய விளையாட்டுகள்லாம் நடக்குமாம், நிறைய சாமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமாம். ஸோ இதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் எங்கள் சைட்லேருந்து மிச்சம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட இப்போ இணையதளத்தில் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விஜயகுமார் சாரே செம்ம ஃபேமிலி ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒருத்தருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நீங்களும் மறக்காம அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.